இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பேக்கு. ரியல்மி ஸ்டோர்லேயே டேரெக்டாக ஆர்டர் பண்ணிச்சு. நான் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா வாங்குறத விட ரியல்மி டேரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரி அந்த டைம் அந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கினா நம்மளுக்கும் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள மேலே உள்ள கவரில் நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை டப்பா ஒரு ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு அட்டை டப்பா வச்சு பேக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி சீல் இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். என்ன பேக்கு தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஒன் வீக் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் கையில் வந்துடும். நெக்ஸ்ட் உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருக்காங்க. பில் இல்லை சாரி, இது வந்து ரியல்மி அவங்க இதுலேருந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு சானிடைசர் கொடுத்துருக்காங்க கோவிட் டைம்னால். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். வீடியோ லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் சாரி. ரியல்மி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருக்கனால அப்படியே நியூ ஷோரூமில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது. ரியல்மி 8 ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இந்த செல்லோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாக்ஸை திறந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் அந்த டிபியூ கேஸு, அந்த சிம் எஜெக்டர் டூலாம் இருக்கும்ல, டூல் அந்த இதெல்லாம் அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைடு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ பிளாக் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல். நான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபோன் வாங்கி ஒன் மந்த்துக்குள்ளே ஒரு த்ரீ வீக்ஸில் தான் ரிவ்யூ வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோனு. ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஃபோன் அப்புறமாட்டி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜருக்கு வரலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள ஒரு சூப்பர் டார்க் சார்ஜர் ஹெட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பாருங்கள் டைப் சி. இதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்திருக்கு. ஒரு சவுண்டும் டிஃப்ரெண்ட்டாகவே வருது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர் டு லீப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேர் டு லீப் எனக்கு என்னமோ எனக்கு பிடிக்குது, ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமராவை சுற்றி கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 108 மெகா பிக்சல் ஒரு வேல்யூவான தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எம்பிக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் 2 எம்பிக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. தென் 2 எம்பிக்காக ஒரு போர்ட்ரேட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிசைனில் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக், தென் ஒரு செகண்டரி மைக், தென் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மைக்கு, தென் மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மைக் தெரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜ் போடுறதுக்காக டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தா நல்லா தான் இருக்குது. தென் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன், தென் ஆன் ஆஃப் சுவிட்ச், பவர் பட்டன், தென் வால்யூம் அப் வால்யூம் டவுன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அதை அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கலர் வேரியன்ட் 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் ப்ளூ அண்ட் இன்ஃபினைட் பிளாக். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இலுமினேட்டிங் எல்லோக்கு தான் ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் க்ளோ ஆகும். பட் அது என்ன எங்களோட பேட் லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அடுத்த நாள் தான் அது அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து 1 month ஆயிடுச்சு வாங்கி. தென் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19/8/2021 இன்னைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஐ மீன் 19th.
இப்போ நம்ம ஃபோனுக்குள்ள என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கான குவாலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கலர்ஸ்லாம் நல்லா பங்க்சியாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் பிளாக் கலர்ஸ்லாம் நல்லா டீப்பாகவே தெரியுது, டீப்பாக இருக்கு. இது குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் டிஸ்பிளேயாவது கொடுத்துருக்கலாம். பட் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸாகவே இருக்குது இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னதுன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா Qualcomm Adreno 660ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சிபியூ பார்த்தீங்கன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 340 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொன்ன மாதிரி 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 90 கொடுத்துருந்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 அந்த சாஃப்ட்வேர்ல ரன் ஆகுது. இது வந்து கொஞ்சம் பக் லைட்டாக தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்ல பக் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அது நீங்கள் அக்ரி டிஸ்அக்ரி கொடுக்கும்போது அது போயிடும். இது எதில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ்ட் ஆன் Android 11 வெர்ஷனில் தான் இது ரன் ஆகுது. பார்த்துக்கிட்டுங்க, Android 11 வெர்ஷன் தான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா 6GB RAM இது ரெண்டு வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. 6GB மற்றும் 8GB RAM ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கு. பட் ஸ்டோரேஜ் வந்து 128 தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப்டிராகன் யூசேஜில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு. இதை நான் வந்து வீடியோவோட சென்டரில் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் UFS 2.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். 108 மெகா பிக்சல் கேமராவை பற்றி சொல்லணும்னா நல்லா பக்காவாக செம கிளாரிட்டியாக நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் கிளியராக அங்கே உள்ள எழுத்துலாம் நல்லா கிளியராக தெரியுது. போர்ட்ரேட்ஸும் பக்காவாக கிளியராக தான் தெரியுது. பட் என்ன, நைட் மோடு எனக்கு சுத்தமாக இல்லை. இது குவாலிட்டியே இல்லை, ஃபுல் ட்ராபேக் தான். நைட் மோட் மட்டும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த சாம்பிள் ஆட் பண்ணுறேன், நைட் மாதிரி தான் இருக்குது, பிரைட்டெல்லாம் காமிக்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான் இந்த ஃபோனில். வழக்கம் போல தாங்க மேக்ரோ லென்ஸ் 2MP எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேரிங் மோடு, டைம் லேப்ஸு, இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் டியூவல் மோடு பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள், நிறைய மோட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. லேண்ட்ஸ்கேப் மோடு, ப்ரோ மோடு, அல்ட்ரா மேக்ரோ மோடு, நிறைய மோடு அவைலபிளாக இருக்குது. கூடவே ஒரு 10 ஃபில்டர்ஸ் 20 ஃபில்டர்ஸ் இருக்குங்க, நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அடுத்த பேக்ரவுண்டு ஷேக்கிங் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த ஃபீச்சர்ஸு. என்னதான் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸும். ரெட்மின்னு சொல்லும் போது தாங்க எனக்கு ஞாபகம் வருது, ரெட்மி 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் வந்துடும். ஏன்னா அதுவும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் பாக்கி. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 2 to 3 டேஸில் அந்த வீடியோ வந்துடும். சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது 2 to 3 டேஸ்னு. ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும் வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணணும், ஸோ அதுவும் வந்துடும். அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குங்க. இப்போ வந்து vlog மோட்லாம் வச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இன்ட்ரோ வந்துருக்கும், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோ அதில் எடுத்தது தான். நான் ஆல்ரெடி சொன்னோம்ல ஸ்னாப்ட்ராகன் இதில் இஷ்யூ இருக்குன்னு, அதை பற்றி நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். அது என்னதுன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 720G தான் கொடுத்துருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸில். ஒரு 732 இல்லாட்டி அதோட கொஞ்சம் அபோவாகவே கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா 108 மெகா பிக்சலை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக பிளர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா ஜூம் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 108 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. அடுத்த போர்ட்ரேட்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. நான் வந்து அதோட சாம்பிளையும் அட்டாச் பண்ணுறேன்.
ரெட்மியோட கம்மியாக இருக்குன்னு சொன்னது. இதில் ஃபியூச்சர்ஸ், அது ஃபியூச்சர்ஸ் இல்லைங்க, அந்த கேமராவில் உள்ள ஆப்ஷன், அந்த அல்ட்ரா மேக்ரோ அது இதெல்லாம் இருந்துச்சுல ப்ரோ, அது வந்து இதோட கூட இருக்கு. விளாக் மோடு அது இதுன்னு நிறையா இருக்குங்க. அதை ரிவ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், மற்றபடி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இது ஃபோன் பெஸ்ட் ஃபோன் தாங்க. பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸாக தான் இருக்குது. இதோட சார்ஜர் 65 வாட்ஸ் வரைக்கும் இந்த சார்ஜரில் சப்போர்ட் இருக்குது. பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் சப்போர்ட்டு. 50 வாட்ஸும் 47 மினிட்ஸில் 0 to 100 47 மினிட்ஸில் கெயின் பண்ணிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஒரு 30 மினிட்ஸில் இன்னும் கெயின் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்க்கலாமே. சார் இங்கே 18 to 20 மினிட்ஸில் 50% ஏறியும். நான் தப்பாக சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நினச்சிக்கிட்டீங்க, ரிவ்யூ சரியாக பார்க்காம சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 100% அந்த இதில் எடுக்கிறீங்க, அப்போ நைட்டு உங்களுக்கு 15% இருக்கும். அதே நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு 30% 35% இருக்கும். பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து 5000 mAh, இது வந்து 4500 mAh தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இதோட சவுண்டோட குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சவுண்டு வந்து நல்லா ஒரு தெளிவாக ஒரு கிறிஸ்பியாக ஒரு இதில் இருக்குது. இப்போ இதோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபோனோட வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேங்குது. எதுக்கு சொல்லணும்னா, இந்த வீடியோவில் பாதிக்கு மேலே நான் Realme 8 Proவில் இருந்து ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் காட்டினோம்ல, அதில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மீதி எல்லாத்தையும் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஷூட் பண்ணது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பக்கத்தோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ அதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை. இது உங்கள் டைம் டேக் தான்.